மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம், பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு எம்சிக்யூஸ் நிறையா தரும். யூஜிடிஆர்பிக்கு 6000 எம்சிக்யூஸ், பிஜிடிஆர்பிக்கு 7000 எம்சிக்யூஸ் தரும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வர்றது எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷனோட தான் வரும். அதாவது உங்களுக்கே அது சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்றத அந்த சொல்யூஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரமாக நம்ம விடையை நெருங்கலாம் அப்படின்ற உணர்வை அந்த எம்சிக்யூஸோட டீட்டெயில் சொல்யூஷன் சொல்லும். இந்த வேவும் அப்ரோச் பண்ணலாம்ல, எளிமையாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காவது நீங்கள் அவசியம் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுது தெரியல ஒரு வாட்டி அதில் என்ன தான் இருக்குது புரட்டி பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது அது ரொம்ப ரொம்ப நல்லது. யூஜிடிஆர்பிக்கு 6000 எம்சிக்யூஸ், பிஜிடிஆர்பிக்கு 7000 எம்சிக்யூஸ் வாங்கிக்கோங்க. உங்களை டெஸ்ட் பேட்ச்லையும் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுருவோம். யூஜிடிஆர்பி சம்மந்தமாக எத்தனை வீடியோ நாங்கள் போட்டிருக்கோமோ யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான ஒரு கண்டென்ட் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா அந்த 6000 எம்சிக்யூஸ் சொல்வேன். அதாவது யூஜிடிஆர்பிக்கு பிரத்யேகமாக ரெடி பண்ணது அந்த 6000 எம்சிக்யூஸ். இல்லை சார் நான் பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேணும்னா 7000 எம்சிக்யூஸ். ஓகே சரிங்க. இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஜிடிஆர்பியில் கேட்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. If the resultant of forces 3p 5p is equal to 7p, then the angle which the resultant makes with the first force is dash. The resultant of two forces, இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸோடைய ரிசல்டன்ட் வந்து 7p அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் த ஆங்கிள் விச் த ரிசல்டன்ட் மேக்ஸ் வித் த ஃபஸ்ட் ஃபோர்ஸஸ், அதாவது அந்த ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோடு ஏற்படுத்துகிற ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஒரு ஆங்கிள் உருவாகும், அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா இதோட தமிழ் வடிவம் பாருங்கள். இந்த கேள்வி 3p மற்றும் 5p ஆகிய இரு விசைகளின் தொகுபயன் விசை 7pக்கு சமம் நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் 3p 5p இஸ் ஈக்குவல் டு 7p. ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் கொடுத்துட்டாங்க 7pன்னு. ரெண்டு ஃபோர்ஸஸும் என்னன்னு சொல்லிட்டாங்க 3p ஒன்று 5p ஒன்று. தென் த ஆங்கிள் விச் த ரிசல்டன்ட் மேக்ஸ் வித் த ஃபஸ்ட் ஃபோர்ஸஸ், அதாவது ரிசல்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோடு ஏற்படுத்துகிற ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தொகுபயன் விசை முதல் விசையுடன் ஏற்படுத்தும் கோணம் என்ன, அவ்வளோதாங்க. இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. F1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 3p கொடுத்துருக்காங்க. F2 என்ன, செகண்ட் ஃபோர்ஸு 5p கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசல்டன்ட் என்ன, R வந்து 7p. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும், நோட்டேஷன், பேசிக் நோட்டேஷன்ஸ். ரிசல்டன்ட்டு R அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஸஸ் F1 F2 சொல்லுவோம், சில நேரம் AB சொல்லுவான், சில நேரங்களில் வந்து P1 P2 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னாலும் நீங்கள் மீனிங் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸஸ் இது ரெண்டும், இது ரிசல்டன்ட். சரிங்க. இப்போ என்னென்னா நம்ம அந்த ரிசல்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோடு ஏற்படுத்துகிற ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள ஆங்கிள் நமக்கு தெரியணும். எந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3p 5pன்னு, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுக்குள்ள ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் பாருங்கள். R² ரிசல்டன்ட் R² ஈக்குவல் டு F1² ப்ளஸ் F2² ப்ளஸ் 2F1 F2 cos θ. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கூட போட்டிருக்கேன், வீடியோவுக்கு போய் பாருங்கள். இந்த ரிலேஷன் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டா ரிசல்டன்ட் இதுதான், ரைட். சரிங்க. இந்த தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸஸ். சில நேரங்களில் F1 F2 கொடுத்துட்டு தீட்டாவும் கொடுத்துட்டு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி R கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கேள்வின்னா, ரிசல்டன்ட் கொடுத்துட்டாங்க, F1 F2 கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸஸ் கேட்குறாங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸஸ் கொஸ்டினில் இல்லையே சார், ஆனால் ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் தெரிஞ்சால் தான் நாம் வந்து ரிசல்டன்ட்டும் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் இடையில் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நான் R² R வந்து இங்கே 7p. இப்போ 7p போட்டு ஸ்கொயர். F1 என்ன, 3p போட்டு ஸ்கொயர். உள்ளே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். F2க்கு 5p ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் F1 என்ன 3p, F2 என்ன 5p cos θ தெரியல. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ், அதான் தீட்டா. இப்போ இதை கண்டுபிடிச்சால வழியாக அதை சொல்ல முடியும். இப்போ 7p ஸ்கொயர் 49, 7 ஸ்கொயர் பண்ணால் 49p ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9p ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை கொடுக்குறேன், அவ்வளோதான். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அப்போ 25p ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 6 × 5 30, p × p ஸ்கொயர். இப்போ 30p ஸ்கொயர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 30p ஸ்கொயர் cos θ வருது, ரைட். இப்போது இந்த 49p ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், இது அப்படி இருக்கட்டும், இது ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ 34p ஸ்கொயர் ப்ளஸ் 30p ஸ்கொயர்
காஸ் தீட்டா. இப்போ இந்த 34p² இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 49p² மைனஸ் 34p² ஈக்குவல் டு 30p² காஸ் தீட்டா. ரைட். இப்போ 49p²லேருந்து 34p² மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 15p². 15p² ஈக்குவல் டு 30p² காஸ் தீட்டா. ரைட். இப்போ p² நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 15 ஈக்குவல் டு 30 காஸ் தீட்டா. இந்த 15/13 30 இங்கே கொண்டு வந்துடலாம் டிவைடுக்கு. அப்போ 15/30 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ரைட். இதை கட் பண்ணோம்னா 1/2 வரும். அப்போது 1/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டா 1/2னா தீட்டா என்ன சொல்லுங்கள்? தீட்டா வந்து 60 டிகிரி இல்லையா? 60 டிகிரினா π/3 ரேடியனில் சொல்லும்போது. ரைட். இப்போ தீட்டா கிடச்சிச்சுங்க. சரி, இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. இல்லை இது இல்லை. இப்போ என்னென்னா அந்த ரிசல்டன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு f2 sin theta divided by f1 plus f2 cos theta. ரைட். இது வந்து ரிசல்டன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோடு ஏற்படுத்துகிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் என்னன்னா ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா தான் அது. ரிசல்டன்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா இது கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ இந்த tan ஆல்ஃபா அப்படி இருக்கட்டும். f2 என்ன? f2 அவங்க கொடுத்துருக்காங்க, ரெடியாக இருக்கு. 5p sin theta. தீட்டா வந்து 60 டிகிரி டிவைடட் பை f1 என்ன? f1 வந்து 3p ப்ளஸ் 5p cos theta 60. ஓகே. இப்போ tan ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். tan ஆல்ஃபா ஈக்குவல் டு, இப்போ நம்ம p காமனாக வெளியே எடுத்து இங்கே டினாமினேட்டரில் 2p காமனாக வெளியே எடுத்து நியூமரேட்டருக்கு pயோட கட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 5 இன்ட்டு sin 60 டிகிரி √3/2. sin 60 டிகிரி √3/2 நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே p வெளியே எடுத்து கட் பண்ணியிருக்கோம். அதனால் 3 + 5 இங்கே cos 60 டிகிரி 1/2 இல்லையா? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். அப்படியே அந்த வேல்யூஸை அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே p காமனாக வெளியே எடுத்து நியூமரேட்டரில் இருக்கிற pயோட கட் பண்ணிட்டேன். இப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு, இதை மேலே நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 5√3/2 by 3 + 1 × 5 5/2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 5√3/2 டிவைடட் பை இந்த 2 எடுத்து 3யோட மல்டிப்ளை பண்ணால் 6 + 5 11/2. இப்போ 2 பேஸு காமனாக கட் பண்ணிக்கலாம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 5√3/11. இப்போ ஆல்ஃபா என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், இந்த tan அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 5√3/11. இதுதான் ஆல்ஃபா. ரைட். இந்த ஆல்ஃபா தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள். இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கும் அதாவது செகண்ட் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சி. ரைட். இதே ஃபார்முலா தானே மாறுமா அப்படின்றத கண்டுபிடிச்சி ரிசல்டன்ட்டுக்கும் செகண்ட் ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் வேணும், என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக? 4 ஆப்ஷனில் tan இன்வர்ஸ் இந்த 2 இடத்துல தான் இருக்குது. பட் இதுதான் நமக்கு கரெக்டு. ஆப்ஷன் ஏ. ரைட். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டாங்கங்க, அதோட ரிசல்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, இந்த ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் அண்டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் அண்டு செகண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். கமெண்ட்டில் எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் வேல்யூஸ் தெரிஞ்ச வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டே வந்தாங்க, ஆல்ஃபா கிடச்சிருச்சு. இந்த ஆல்ஃபா தான் அவங்க கேட்ட கோணம், கேட்ட ஆங்கிள். ரைட். ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ளே பண்ணி அப்படியே ஓட விட்டு பாருங்கள். தனியாக நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.